கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 41:10. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதே பயப்படாதேன்னு ஆண்டவர் கிட்டத்தட்ட 365 இடங்களிலே நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்பொழுது பார்க்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சீசர்கள் பூட்டி கிடந்த அறைக்குள்ளே பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த இடத்துக்கு இயேசு உயிரோடு எழுந்து சாயந்தரம் காலையில் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாகிறார். சாயந்தரம் அந்த 11 சீசர்கள் பூட்டி கிடந்த அறைக்குள்ளே பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். இயேசு போயிட்டார், இனி எதிர்காலம் என்ன ஆகுமோ தெரியல, நாம் இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு உள்ளே போய் அந்த பூட்டி கிடந்த அறைக்குள்ளே உள்ளே போயிட்டார். உள்ளே உயிர் தெழுந்த இயேசு உள்ளே போகிறார், ஆவியில் போகிறார். போய் அங்கே பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம். ஏன்னா சமாதானம் யாருக்கு கிடைக்கும்? பயந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சமாதானம் இருக்காது. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை பார்த்து அவர்களுக்கு நாசிலே தன்னுடைய சுவாசத்தை அவர் ஊதினார். மறுபடியும் பரிசுத்த ஆவியை ஊதினார். இந்த பரிசுத்த ஆவியை ஊதி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் புறப்பட்டு போங்க அப்படின்னு சொன்னார். எழுந்திருச்சு புறப்பட்டு போங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. எப்பொழுது உயிரோடு இருக்கும்போது மத்திய 28 அங்கே பார்த்தோம், 28, 19, 20 பார்த்தோம். புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அதே போல் இங்கே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உயிரோடு எழுந்து அந்த சீசர்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையும் பலனையும் ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார், பலப்படுத்தி அனுப்புகிறார். பயப்படாதே, நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொன்னார் இல்லைங்களா? சோர்ந்து போன அந்த சீசர்கள், பயந்து போய் கலங்கி போய் நடுங்கி இருந்த சீசர்களை பலப்படுத்திய தேவன் இன்றைக்கும் உங்களை பலப்படுத்துகிறார். அப்படியாக ஒரு தந்தையும் ஒரு மகனும் காருக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. காருக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு எப்படியே ஒரு தேனி வந்துருச்சு. அந்த தேனி உள்ளுக்குள்ளே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு. திடீர்னு போய் அந்த பையனை கொட்டுறதுக்கு பதிலாக அவங்க தகப்பனை கொட்டிடுச்சு. அவர் அந்த வழியை தாங்கிக்கிட்டாரு. பையன் பயப்படுறான். பயப்படாதப்பா, அந்த தேனி அதனுடைய கொடுக்கு என் சரீரத்தில் பாஞ்சிருச்சு, என் சரீரத்தில் அந்த கொடுக்கு இருக்குது, இனிமேல் அதால் கொட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தந்தை மகனை தைரியப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். அப்படியாக தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அதிபதியாகிய சாத்தான், அந்த மரணத்துக்கு அதிபதியாகிய பயத்துக்கு அதிபதியாகிய அந்த சாத்தானுடைய கூர் முனையை ஆண்டவர் சிலுவையிலே முறித்து விட்டார். இனிமேல் நீங்கள் பயப்படாதீங்க, எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பரிசுத்த ஆவியை ஊதி உங்களை பலப்படுத்தின சீசர்களை பலப்படுத்தியது போல இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை திடப்படுத்துகிறார். கவலைப்படாதீங்க, தைரியமாக இருக்கிறீங்களா? காட் பிளஸ் யூ. பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பயந்து கலங்கி எதிர்காலத்தை நினைத்து பயந்து போய் நடுங்கி கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவர் இப்பொழுது அந்த சீசர்களை பலப்படுத்தின தேவன், இவர்களையும் பலப்படுத்தி சகாயம் பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். எதை நினைச்சு கலங்காதே மகளே, எதை நினைச்சு கவலைப்படாதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் இவர்களுக்கும் சகாயம் பண்ணும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.